யூ ஆர் கோயிங் டு பிகம் எ மாஸ்டர் அப்படிங்கும்போது த பேசிக் நாலேஜ்லேருந்து அட்வான்ஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டும் ஒரு சப்ஜெக்டாக அதை வந்து ஒரு டிகிரியாக மாஸ்டர் டிகிரியாக மட்டும் பார்க்காம அதை வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் க்ரோத், நாளைக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக ஃபுல்ஃபில்லாக நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செட்டில் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஒரு கேட்வே அது. அதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, பட் ஒரு சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை நம்ம சரியாக என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். அதுதான் ஈவன் தோ கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நாளைக்கு நீங்கள் எங்கே எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள். நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய எம்என்சியுடைய டாப் கம்பெனியில் வந்து நல்ல ஒரு ஹையர் ஆஃபீஸியலாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இல்லை சார், நான் வீட்டில் சும்மா தான் வெட்டியாக தான் இருக்கேன், ஏதோ யூஜி படித்தேன், அதுக்கப்புறம் பிஜி படித்தேன், நான் எங்கள் ஊரில் தான் பண்ருட்டியில் தான் இருக்கிறேன், திண்டிவனத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்றனாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு. யாரும் பொறுப்பு கிடையாது. பேரண்ட்ஸோ காலேஜோ என்ன கிடையாது, நாட் ரெஸ்பான்ஸ். வி வில் கைட், வி வில் ஹெல்ப், வி வில் அசிஸ்ட். தேவையானது கொடுப்பாங்க, தேவையானது செய்வாங்க. அதை பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது.